வெலை மீன் 1 கிலோ வெலை மீன் கழுவி கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கு. க்ளீன் பண்ணி அதுக்கு தேவையான மசாலா 2 தக்காளி மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு, மீன் மசாலா 1½ கரண்டி, 1 கரண்டி தேங்காய் பவுட்ரு, 1 கரண்டி மல்லி பவுட்ரு, அரை கரண்டி சீரகம், 1/4 கரண்டி மஞ்சள் பொடி. இது எல்லாம் மிக்சியில் இது கூட போட்டு அரைக்கணும். நல்லா கருவேப்பிலை, 2 கத்திரிக்காய் போட்டு வைக்கிது. புளி ஊற வச்சுருக்கு. பாத்திரம் நல்லா காஞ்சிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு சேர்த்துருக்காங்க. ரெண்டு வெங்காயம், 1 பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துருக்காங்க. நல்லா கிண்டி விட்டுருக்காங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்காங்க. உப்பு சேர்த்து ஒரு கிண்டியிருக்காங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த கத்திரிக்காவை சேர்த்துருக்காங்க. கத்திரிக்காவை சேர்த்து நல்லா ஒரு கிண்டியிருக்காங்க. அரைச்சி வச்ச மசாலா, வெலை மீன் 1 கிலோ. சேனலை பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெல்லை சாந்தா சமையல். அரைச்சி வச்சுருக்க மசாலையை சேர்த்துருக்காங்க. இதில் கொஞ்சம் தண்ணி அலசி வச்சுருக்கு. நல்ல ஒரு கிண்டியிருக்காங்க. கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் சேர்த்துருக்காங்க. கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு 4 பச்சை மிளகா, 1 கருவேப்பிலை கொத்து எல்லாம் இப்போ சேர்த்துருக்காங்க. லைட்டாக இப்போ ஒரு கிண்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வெலை மீன் உடையும். இந்த டைமில் உப்பு பார்த்துக்கிடணும். எரிப்பு உப்பெல்லாம் பார்த்து இது பண்ணிக்கிடணும். எரிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. வெலை மீன் குழம்பு